ஒரு பரிசுத்தவான் மரித்தவுடன் அடுத்து எழும்புகிற கேள்வி, சபையை யாரு பங்கு போடுவது என்று அல்ல, அடுத்த பிரஸ்பைட்டர் யாரு அல்ல, அவனுடைய அபிஷேகத்தை யாரு Who will take the lead? இன்னொரு பாஷையில் சொன்னா, who will take invasion? அடுத்து யார் முதல்ல படையெடுப்பது? இன்வேஷன். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இன்வேஷன் நடக்க போகுது. Who will take the invasion? Who will take the lead? பின்னாடி பாடுறதுக்கு 1000 பேர் வருவாங்க, பட் who will lead the worship? பின்னாடி வர்றதுக்கு 1000 பேர் வருவாங்க, பட் who will take the lead? இந்த தொடருகிறதற்கு ஆட்கள் ஈஸியா வருவாங்க, ஆனா தொடங்குறதுக்கு தான் ஆட்கள் தேவை. இந்த யோர்தானை அடிச்சு காட்டுகிறதுக்கு ஒரு எலியா இருந்தா அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அதை அடித்து யோர்தானை பிளக்கிறதற்கு எலிசாக்கள் வருவார்கள். Who will be the model? இப்படி செய்ய முடியும்னு காமிக்கிறதுக்கு யாரு? இப்படி செய்ய முடியும்னு காமிக்கிறதுக்கு யாரு? I need model, I need mold. ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ சப் ப்ராடக்ட் இல்ல, நீ அச்சு முறுக்கு இல்ல, நீ அச்சு முறுக்கு சுடுகிற அச்சு. ஒரு அச்சு தேசத்துல இருந்தா லட்சக்கணக்கில் முறுக்குகள் வெளியே வரும். ஒரு அச்சு ஆண்டவருக்கு தேவை சப் ப்ராடக்ட் அல்ல, ஒரு மோல்டு தேவை. அதுபோல ஆயிரக்கணக்கில் சேர் செய்யறதுக்கு, அதுபோல ஆயிரக்கணக்கில் உபகரணங்கள் செய்யறதுக்கு I need a mold. ஷேப்லெஸ், ஃபார்ம்லெஸ், ஒரு தண்ணி மாதிரி இருக்கிற ஒரு கலவைய அந்த அச்சில முக்கி எடுத்த உடனே அந்த அச்சு போலவே ஓட்டை உள்ள ஒரு முறுக்கு என்னவா இருக்க விரும்புகிறாய்? அச்சிலிருந்து வெளிவருகிற ஒரு முறுக்காக அல்ல, முறுக்குகளை உண்டாக்குகிற அச்சு. It will take much time to create a mold. அவ்வளோ ஈஸி இல்லை. நில்கமல் என்கிற சேர் கம்பெனியாக இருக்கட்டும், இன்னைக்கு சேர்கள் நேஷ்னல் சேர் கம்பெனியாக இருக்கட்டும், பெங்களூரில் ஒரு சேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நான் போனேன். எங்கள் மாமா அதில் மோல்டு மேனுஃபேக்சரர் இருந்தார். இரும்பில் ஒரு மோல்டு செய்து வச்சுருந்தாங்க. அதனுடைய விலை கேட்டால் 10 லட்சம் ஒரு சேருடைய மோல்டு. ஆனால் இந்த சேருடைய விலை என்னன்னு கேட்டால் 450.